இன்னைக்கு தமிழ்நாட்டோட தொழிலகங்கள் பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு பருத்தி நெசவாலைகள் பாருங்கள். இதில் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னா கோயம்புத்தூர். ஈரோடு வந்து கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகளோட விற்பனைக்கு புகழ் பெற்றதாக இருக்குது. அதாவது ஆயத்த ஆடைகள் விற்பனைக்கு புகழ் பெற்றதாக இருக்கிறது எது அப்படின்னா ஈரோடு. சரியா? அதே மாதிரி தமிழகத்தின் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ஊரெலாம் ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னா அதாவது திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் மற்றும் சேலம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டோட ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு குறிப்பிடப்படுது. அடுத்து பாருங்க, பட்டு நெசவு ஆலைகள்ப்பா. இதுல வந்து நாட்டோட பட்டு உற்பத்தியில தமிழ்நாடு 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. நீங்க எப்படி ஞாபகிக்கிறீங்கன்னா அந்த பட்டுப்பூச்சி மாதிரி வரைஞ்சுக்கோங்க, இதோட ரெக்கையை வரைஞ்சுக்கோங்க. அப்போ 1 2 3 4 பகுதியா இருக்குமா? அப்போ பட்டு நெசவாலைகளை பொறுத்தவரை தமிழ்நாடு இந்திய அளவில் 4வது இடத்தை பிடிக்குது. இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது செயற்கை பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்படுது எங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம்ப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் செயற்கை பட்டு துணிகள் எங்க உற்பத்தி செய்யப்படுதுன்னா ராமநாதபுரம் மாவட்டம். அடுத்து பாருங்க, தோல் பதனிடும் தொழிலகங்கள். அதுல வந்து தமிழ்நாடு இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு 60% உற்பத்தியை வகிக்குது. அது போக தோல் பொருள் உற்பத்தியை பொறுத்தவரை 38%. சரியாப்பா? தோல் பதனிடுறதுல தமிழ்நாடு 60%, உபப்பொருட்கள் உற்பத்தியில 38%. அதே மாதிரி மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ஆய்வகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில் இருக்கு. இப்போ தோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு வேலூர், வாணியம்பாடி, ராணிப்பேட்டை இந்த வடக்கு பகுதி மாவட்டங்கள் தான் வரும். ஆனால் தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அடுத்து பாருங்க, காகித தொழிலகம்னு எடுத்துக்கிட்டா கரூர் மாவட்டம் காகிதபுரத்தில் தமிழ்நாட்டோட நிறுவனம் டிஎன்பிஎல் இருக்கு. அவ்வளவுதான். சிமெண்ட் தொழிலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிமெண்ட் தொழிலகம் பொருளாதார மந்த நிலையிலையும் வளரக்கூடிய ஒரே நிறுவனம் எது அப்படின்னா சிமெண்ட் தான்ப்பா. சரியா? பொருளாதார மந்த நிலையிலையும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தொழிலகம் சிமெண்ட் தான். இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த தான்ப்பா. அதாவது ஆலங்குளம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்நார் சிமெண்ட் அட்டை அலகு இருக்கு யூனிட். சரிங்களா? ஆலங்குளம் அப்படின்ற இடத்துல கல்நார் சிமெண்ட் அட்டை யூனிட் இருக்கு. விருதாச்சலத்தில் கற்கலன் குழாய்க்குரிய யூனிட் இருக்குப்பா. ஸோ நம்ம புதுசாக போலீஸ்க்கு அறிவாயுதம் அப்படின்ற பேரில் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் 8666222090 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் அறிவாயுதம்னு போட்டு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு ஷெடியூல் அனுப்பி விடுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 22 நம்மளுக்கு போலீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. 25 டெஸ்ட்டு நடைபெற போகுது. நன்றி.